என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஜெய்பாபா கலைப்பிரியரின் அன்பான வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் ஜெய்பாபா கலைப்பிரியர். ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 8 சூத்திரங்களை சொல்றேன், 8 விதமான கோட்பாடுகளை சொல்றேன். இந்த 8 விதமான தன்மைகளை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கடுத்து நீங்க ஜோசியத்தை படிச்சுக்கோங்க, ஜோதிடத்துக்கு பலன் சொல்லுங்க. அது 8 என்ன அப்படிங்கிறத ஒண்ணுன்னா நான் இப்ப சொல்றேன் பாருங்க, கேளுங்க. ஜோதிடம் என்பது மனிதனுக்கு இறை அருளால் வழங்கப்பட்ட உத்தேச கணிப்பீடாகும். இறைவனுடைய அருளால் வழங்கப்பட்ட உத்தேச கணிப்பீடாகும். இதனால் நடக்கக்கூடிய மனித வாழ்க்கையின் சம்பவங்களை வரிசைப்படியாக யூகிக்க முடியும். இந்த இடத்துல யூகிக்க முடியும். அப்ப ஜோதிடர்கள் அத்தனையுமே அந்த யூகம் பண்ணக்கூடியவர். அந்த அனுமானிக்கக்கூடிய சக்தி ஜோதிடர்களுக்கு உண்டு. என்னென்ன சம்பவங்களை நடக்கக்கூடியது இருக்கிறது என்பதை அந்த யூகிக்கக்கூடிய சக்தி, அந்த யூகிக்கக்கூடிய அந்த சக்தி இருந்தால்தான் நீங்க தீர்மானம் பண்றீங்களோ இல்லையோ, இது நிச்சயம் என்பது இறைவன் கையில் உள்ளது. அப்ப 1வது பாயிண்ட் மிக முக்கியமான ஒன்று. இறை அருளால் வழங்கப்பட்ட உத்தேச கணிப்பீடு ஒரு உத்தேசமான கணிப்பீடு தான். அது உறுதியானதாகவும் அல்ல, உத்தேசமான கணிப்பீடு அப்படின்னு சொல்றோம். ஜோதிட அடிப்படையில் மனிதனுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை யூகித்து கூற முடியும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. நிகழ்வுகளை சொல்லுபவன் மட்டும்தான் ஜோதிடன். சம்பவங்களை யூகிக்கக்கூடிய அந்த ஆற்றலை படித்தவன் மட்டும்தான் ஜோதிடன். நடக்கும் நடக்காது என்று சொல்வது யார் வேணாலும் சொல்லலாம். என்ன நடக்குது, என்ன சம்பவம் நடக்கிறது என்று யூகிக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஜோதிடர்களுக்கு உண்டு. அதை உருவாக்கிக்கிறோம். 3வது, ஜோதிட சாஸ்திரத்தை இறைவனின் ஆசீர்வாதம், இறை சிந்தனை பெற்றவர்கள் மட்டுமே சிறப்பாக பலன் கூற முடியும். இது 3வது கோட்பாடு. இறைவனின் ஆசீர்வாதம், அந்த இறை ஆற்றல், இறை சிந்தனை பெற்றவர்கள் மட்டுமே சிறப்பாக பலன் கூற முடியும். அப்ப இறை ஆற்றல், இறை சக்தி இல்லைன்னா நீங்க சிறப்பாக பலன் கொள்ள முடியாது. அப்ப தெய்வீக ஆற்றல் உண்டு, தெய்வ ஆற்றல் வேண்டும். 4வது, ஜோதிட அறிவு கிரகங்கள், பாவங்கள், நட்சத்திரங்கள் பலன்களை மட்டும், அந்த நட்சத்திரங்கள் தெரிவிக்கும் பலன்களை மட்டும் கூற வேண்டும். அப்ப ஜோதிட அறிவு என்பது கிரகம் என்ன பலன் வச்சிருக்கு, பாவங்கள் என்ன பலன் வச்சிருக்கு, நட்சத்திரம் என்ன பலன்களை சொல்லுகிறது என்பதை மட்டும் கூறணும். மானாங்கனியா நம்ம சொல்லக்கூடாது. இந்த கிரகம்னா என்ன, பாவம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன என்கிற தரவான நாலேஜ் நமக்கு இருக்கணும். நட்சத்திரத்தை தரவா நச்சுன்னு படிச்சுக்கணும். பாவத்தின் காரகத்துவத்தையும் கிரகத்தின் காரகத்துவத்தையும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த கிரகம் ராசி, இந்த கான்செப்டை நீ புரிஞ்சிருந்தா அது என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொன்னா போதும். அடுத்த 5, ரிஷிகளும் முனிவர்களும் அருளிய ஜோதிட சாஸ்திர விதிகளை மீறக்கூடாது. அதை அடிப்படையாக வைத்து பலன் கூற வேண்டும். அவங்க சொன்ன விதிமுறைகளை மீறக்கூடாது. அவங்க சொன்ன கருத்துக்களை நாம் எப்பயுமே அடிப்படையா வச்சுதான் சொல்லணும். அது என்ன கோட்பாடுகளை உள்ளடக்கி இருக்கோ அந்த ஜோதிட மாமேதைகள், ஜோதிட ஜாம்பவான்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மீறக்கூடாது. நம்முடைய போக்குல நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. 6, ஜோதிட சாஸ்திரம் என்பது பெருங்கடல். அதை அறிந்து கொள்ளவும் துல்லிதமாக பலன் கூறவும்
கடினமான உழைப்பும் விடாத முயற்சியும் சீரிய பயிற்சியும் கால அவகாசமும் தேவை தேவை தேவை. ஒரே நாள்ல ஒரு கட்டடத்தை கட்ட முடியாது. ஒரே நாள்ல ஒரு ஒரு குழந்தையை பெற்றுக்கிற முடியாது. அதற்கு 10 மாசம் வேண்டும். ஒரு குழந்தை உருவாகி 10 மாசம் ஆகிறது. ஒரு கட்டடம் என்பது 6 மாசம் ஆகும். அப்ப ஒரு நாளில் ஒரு இதை உருவாக்க முடியாது. அதற்கு கால அவகாசம் வேண்டும். அதற்கு தான் பயிற்சியும் முயற்சியும் நமக்கு வேண்டும் அப்படின்னு. 3 நாள்ல உனக்கு ஜோசியம் சொல்லித்தானே வா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம். அது முடியாது. அதெல்லாம் முடியாது. ஒரே நாளுக்குள்ள ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான மைண்ட் செட் ஆண்டவன் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாணவனுக்கு 45 நிமிடம் ஒரு பீரியடு கொடுத்தாலும் கூட அவன் கவனிக்கக்கூடியது 10 நிமிஷம் முதல் 15 நிமிஷம் தான். மீத 30 நிமிஷமும் அவனை தயார்படுத்தத்தான் முடியுமே தவிர அவனை அட்டென்டிவா வைக்க முடியாது. அதனாலதான் பிளேவே மெத்தட் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து ஜோதிட பலன் கூறும் பலவிதமான முறைகள் இருந்தாலும் ஒரு விதியை மற்றொரு விதியோடு புகுத்தக்கூடாது. அந்த விதியை இன்னொரு விதிக்குள்ள புகுக்கக்கூடாது. அது தனி விதி. வேற விதியாத்தான் புகுத்தக்கூடாது. ஒவ்வொரு முறையும் மேன்மையும் தனி சிறப்பு பெற்றவை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விதியும் மேன்மையையும் தனி சிறப்பு பெற்றவை என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஜோதிடத்தினுடைய பரிணாமங்களை சொல்லலாம். ஒன்றிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாமே தவிர அந்த விதி மாறாது. ஜோதிடனுக்கு அடுத்த விதி பாருங்க, 8வது. ஜோதிடனுக்கு இறை சக்தியும் குரு பக்தியும் சொந்த அனுபவமும் பெற்ற ஜோதிடர் மட்டுமே சமுதாயத்திலே தனி சிறப்பை பெற முடியும். அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவருக்கு இறை சக்தியும் குரு பக்தியும் மிக முக்கியமானது. ஒரு ஜோசியருக்கு இறை சக்தியும் குரு பக்தியும் அவருடைய மனசக்தியும் மனோபலமும், ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபீல்டு அப்படின்னு. இந்த 8 விதமான விஷயங்களை நீங்கள் நன்றாக உன்னிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்க சிறந்த அறிஞர்களாக, ஜோதிட அறிஞர்களாக வரலாம். பாருங்க, ஒரு ஜோதிட ஒரு விதி இருக்கு. அந்த விதியை நாம மாற்ற முடியாது. அந்த விதியை பல விதங்களில் நாம் சிந்திக்கலாம். இப்ப மூணாவது பாவம் என்பது பரிமாற்றம், பரிமாணம், அது வளர்ச்சின்னு அர்த்தம். 3ஆம் பாவம் என்பது பரிமாற்றம், பரிமாறுதல், பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அது என்னென்னத்தெல்லாம் பரிமாறிக்கொள்ளுது? தகவல்களை, கருத்துக்களை, நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளையும் அத்தனையுமே அது பரிமாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு தம்பி பிறந்துட்டான்னா அவன் தம்பிகிட்ட போய் தான் நான் பரிமாறிக்கிற முடியும். நான் நினைக்கிறத, நான் பேசுறத, நான் விளையாடுறத அனைத்தையும் என்னுடைய இளைய சகோதரன் ஒருத்தர் வந்த பிறகுதான் நான் அவனோட பரிமாறிக்கொள்ளுகிறது, பழகி கொள்ள முடிகிறது. அப்ப கருத்து பரிமாறுதல், அனுபவத்தை பரிமாறிக்கொள்ளுதல், தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல். அப்ப அந்த பரிமாற்றம், அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த 3ஆம் பாவத்துல இருக்கு. அப்போ 3ஆம் பாவம் என்பது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டே இருக்கும். இதை மாற்ற முடியுமா? மாறாது. ஒரு சொத்து இருக்கு,
அந்த சொத்து நம்ம கிட்ட இருந்து கையை விட்டு போகுது அப்படின்னா அந்த 3ஆம் பாவம் தான். அது பரிமாறுது, மாறுது. சேஞ்ச் சேஞ்ச் சேஞ்ச். அப்ப மனப்பாங்கு, மனசார்பு, மனோபலம் 3ஆம் பாவத்துக்குள்ள இருப்பாருங்க. இந்த மனசார்பு, அடிக்ஷன், மனபலம், மென்டல் ஸ்ட்ரென்த், ஆட்டிடியூடு, மனப்பாங்கு, எல்லாமே இந்த 3ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. இத பாவகாரகம் அப்படின்னா. அப்ப இதை நம்ம அப்படியே பார்க்கணும். பாருங்க, 3ஆம் பாவங்கிறது அது என்ன உறவு சொல்லுதுன்னா, நம்ம சக உதிரத்தை சொல்லுகிறது. 3ஆம் பாவம்னா எனக்கு இளைய சகோதரர் ஸ்தானம், என்னுடைய மாமனார். ஏன்னா மனைவிக்கு அது 9ஆம் பாவம் மாமனார் அப்படின்னு சொல்றோம். எனக்கு அப்பா அப்படின்னா, நல்லா பாருங்க, எனக்கு அப்பா இருக்கார். அப்பாவுக்கு அப்பாவுடைய இளைய சகோதரர் யாருன்னா 11ஆம். அப்பாவுக்கு இளைய சகோதரர், எனக்கு மூத்த சகோதரர். என்னுடைய மூத்த சகோதரருடைய குழந்தை 3ஆம் பாவம். எங்க அப்பாவினுடைய இளைய சகோதரனுடைய குழந்தை 3ஆம் பாவம். அப்ப இந்த 3ஆம் பாவங்கிறது என் சித்தப்பாவினுடைய குழந்தைகள், எனக்கு சகோதர சகோதரி. இப்படித்தான் என்னுடைய மூத்த சகோதரனுடைய குழந்தை, மூத்த சகோதரனுடைய குழந்தை 3ஆம். அப்ப மூத்த சகோதரனுடைய குழந்தை எனக்கும் குழந்தையா. அப்ப உறவுகளையும் நம்ம இந்த இடத்துல பிரிச்சு அப்படியே வகுத்து வச்சிருக்காங்க. அதனால அன்பர்களே, ஜோதிடத்தை நம்ம ரசிக்கணும், ருசிக்கணும், படிக்கணும். அதனால வாழ்க வளமுடன். 8 தெரிஞ்சுக்கங்க. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. வாழ்க வளம்.